இன்றைக்கு அப்படி அந்த பிரதோஷ நாளில் நம்ம வழிபாடு செய்கிறோம். இது நந்தி கண் விழித்து எழுந்து சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார். இப்போது இதற்கு அடுத்தபடியாக சிவபெருமானானவர் இந்த அனைத்து மங்கள கோஷங்கள், வேத கோஷம், நமச்சிவாய மந்திரம், சிவபூத கணத்தோடைய வாத்தியம், இப்படி இது எல்லாத்தையும் கேட்டு அவர் சற்று மயங்கிய நிலையிலிருந்து சிவபெருமானானவர் எழுந்து வரக்கூடியது தான் இந்த சதுர்தசி அப்படிங்கிற திதி. அந்த சதுர்தசியும் திரையோதசிங்கிற திதியும் ரெண்டும் சேர்ந்து அந்த வரக்கூடிய நாளை தான், அதாவது மாசி மாதம் இந்த திரையோதசி சதுர்தசி இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம, அதாவது தேய்பிறை, இந்த நாளை தான் நாம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதாவது முதல்ல சிவராத்திரி எப்படி உண்டானது, என்ன திதி கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் தேய்பிறை திரையோதசியும் சதுர்தசியும் கூடிய நாள் சனிக்கிழமை. அதனால தான் சனி பிரதோஷத்தை நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். ஏன்னா சனிக்கிழமையில் தான் முதல்ல இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்கிறது. அப்படி இந்த நாட்களை சிவபெருமான் அமைத்து அவரே மயங்கி அவரே மீண்டும் எழுந்து அந்த ஆனந்த தாண்டவம் புரிகிறார். அந்த மயக்க நிலையிலேருந்து எழுந்து ஆனந்த தாண்டவம் புரிகிறார். இந்த நாளை அந்த நந்தியம்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ சந்தோஷத்தில் சிவனையும் அம்பாளையும் தன்னுடைய 2 கொம்புகளுக்கு நடுவில் ஒரு ஊஞ்சலை கட்டி அந்த ஊஞ்சலில் சிவனையும் பார்வதியும் அமர வைத்து சிவன் அந்த ஊஞ்சலை நந்தி அந்த ஊஞ்சலை ஆட்டுறாராம். அது ஒரு ஐதீகமாக சொல்வார்கள். அதனால தான் நந்தியுடைய கொம்புகளின் வழியாக சிவனை நாம் பார்க்கணும். இப்போ எல்லா கோவில்கள்லையும் இது பார்க்க முடியுமா, எல்லா இடங்கள்லையும் இது இருக்குமாங்கிறது கஷ்டம். நம்ம எங்கே நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்து கொண்டு நந்தியின் கொம்புகளின் வழியாக சிவனை பார்க்கும் பொழுது சிவன் அதில் அந்த நந்தியோடைய கொம்புகளுக்கு நடுவிலே ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஐதீகம், சிவனும் அம்பாலும். இப்படி பல விஷயங்கள் இந்த திரையோதசி சதுர்தசி திதியில் இருக்குது. அப்படியாக சிவபெருமான் அந்த மயங்கிய நிலையில் இருந்து எழுந்து இந்த உலகத்துக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அருள் புரிகிறார். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி. அந்த நன்னாளில் நாம் எல்லோரும் சிவ ஆலயங்களுக்கு இந்த இரவு இது நடக்குதுன்னு நான் இது சொன்னேன். இது ஒரு ராத்திரி பொழுதாக கருதுகிறார்கள். இது புராணத்தில் ஒரு ராத்திரி பொழுதாக கூறப்படுகிறது.